மாணவர்களே, இன்று 9ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 5 செவ்வியல் உலகம் என்ற பாடத்திற்கு 1 மார்க் 2 மார்க் குறிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. சரியான விடையை தெரிவு செய்க. 1. டேஸ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது. ஆப்ஷன் இ ஏதென்ஸ். 2. கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் டேஷ் ஹெலனியர்கள். 3. ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்த டேஸ் ஆவார். ஆப்ஷன் இ லியூ பங். 4. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் டேஸ் ஆவார். ஆப்ஷன் இ போண்டியஸ் பிலாத்து. 5. பெலபொனேசிய போர் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோர்களுக்கிடையே நடைபெற்றது. ஆப்ஷன் இ ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள். கோடிட்டடங்களை நிரப்புக. 1. கிரேக்கர்கள் மாரத்தான் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர். 2. ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர் டைபிரியஸ் கிராக்கஸ் காரியஸ் டோகிராக்ஸ். 3. ஹான் வம்சத்தினரின் ஆட்சியின் போது தான் பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது. 4. புனித சோஃபியா ஆலயம் ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டடம். 5. மாரியஸ் மற்றும் சுல்லா ரோம நீதிபதிகள் ஆவார்கள். அடுத்து சரியான கூற்றினை தேர்வு செய்க. 1க்கு பார்த்தீங்கன்னா சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியானது. அடுத்து 2க்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ. 3க்கு சரியான விடை ஆப்ஷன் இ. அடுத்து 4க்கு சரியான விடை ஆப்ஷன் இ. 5க்கு சரியான விடை ஆப்ஷன் இ. அடுத்தது பொறுத்துக. அக்ரோபொலியஸ் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட இடம் நகரம். 2. பிளாட்டோ தத்துவ ஞானி. மாரியஸ் கான்சல். ஜூயஸ் ஏதென்ஸ். எபிக்யூரஸ் பார்த்தீங்கன்னா பொருள் முதல்வாதி. அடுத்தது சுருக்கமான விடைகளில் ரோமானிய அடிமை முறையை பற்றி எழுது. பேஜ் நம்பர் 73 எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பேரால் இதிலிருந்து ரோமில் அதிலிருந்து ஈடுபடுத்தினர் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்தது கிமு அதிலிருந்து இங்கே பாருங்கள் வந்தடைந்தனர் வரைக்கும் 2ஆக குறிச்சிருக்கேன், அதை பார்த்து குறிச்சிக்கோங்க. அடுத்ததாக 2. கான்ஸ்டான்டைன் முக்கிய பங்களிப்பை சுட்டி காட்டுக. 77 78ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 77 78 இங்கே பாருங்கள் பேரரசருடைய அப்படி இருக்குங்களா, இங்கே குறித்து அடுத்த பக்கம் எடுங்க. பாருங்கள் இது வரைக்கும் மதமாயிற்று அது வரைக்கும் 2ஆம் கேள்விக்குரிய பதில். அடுத்தது 3. கார்த்தேஜ் ஹன்னிபால் குறித்து நீ அறிவது என்ன. 74வது பேஜ் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் கார்த்தேஜ் இங்கே இருக்குங்களா, இதிலிருந்து இந்த கட்டத்தில் இதிலிருந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க, அழிக்கப்பட்டது வரைக்கும். அடுத்து 4. ஹன் பேரரசின் செழிப்பிற்கான காரணங்கள் யாவை. 76 77 பக்கம் எடுத்துக்கோங்க. 6வது பக்கத்தில் இந்த பேரால் 3வது லைன் இதிலிருந்து அடுத்த பக்கத்தில் இங்கே பாருங்கள் நின்றது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 4வது கேள்விக்குரிய பதில். அடுத்து 5. புனித சோஃபியா ஆலயம் பற்றி எழுதுக. பேஜ் நம்பர் 77. இங்கே பாருங்கள் இந்த கட்டத்தில் இதில் புனித சோஃபியா ஆலயம் போட்டிருக்கு, இதில் இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 5வது கேள்விக்குரிய பதில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.